அதாவது இப்ப நீங்க ஒரு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்லுங்க. அன்னைக்கு வந்து கலாநிதி அண்ணன் வந்து பார்லிமென்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு எங்களுக்கு. தயாநிதி. கலாநிதி வீராசாமி கலாநிதி அண்ணன் வந்து வீராசாமி. ஓகே. ஒரு டிஸ்கஷன்ல நாங்கெல்லாம் உட்கார்ந்திருக்கும்போது சொல்றாரு. கிட்டத்தட்ட நம்ப 80,00,000 மாணவர்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க தமிழ் ஸ்கூல்ல. ஒரு ஒரு கிளாஸ்லயும் வந்து கிட்டத்தட்ட 40 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 2,000 கிளாஸஸ்க்கு மேல ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல வேணும். இப்ப இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா 10 பேருக்கு மினிமம் இன்னொரு லாங்குவேஜ் வேணும்னாலும் நமக்கு தேவைப்படுற டீச்சர் ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட 20,000 கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு மேல உங்களுக்கு அந்த தேவை வேணும். உங்களுக்கு வேணும். அது கத்துக் கொடுக்கறதுக்கு வேணும். இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸே ஆல்ரெடி ஓவர்லோடட். அவங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன, அவங்களுக்கு நாலேஜ் என்ன, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில இருந்து ஆரம்பிச்சு ஓவர்லோடட். செகண்ட், ஆசிரியர் பற்றாக்குறை இன்னைக்கும் இருக்கு. ஒரே லாங்குவேஜுக்கு நான் சொல்றேன் 20,000 பேர். 5 லாங்குவேஜ் எடுத்துக்கங்க. எத்தனை பேர் வேணும்? 1 lakh. எத்தனை புலமை வேணும்? நமக்கு கிராமத்துல வரைக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அந்த கிராமத்துல போய் சொல்லி கொடுத்து இங்கிலீஷ் தமிழை தாண்டி அந்த மாணவனோட வாழ்க்கையில இல்ல மாணவியோட வாழ்க்கையில முன்னேற்றம் வர முடியுமா? சார், இன்டெலெக்சுவலா பேசுறதுங்கிறது வேற விஷயம். பிராக்டிக்கலா கிரவுண்ட் லெவல்ல போய் பார்க்கணும். அந்த மாணவருக்கு என்ன நலன்கிறது தமிழக அரசாங்கத்தோட மத்திய அரசாங்கத்துக்கு நல்லா தெரிஞ்சிருமா? இன்னும் கிடையாதே. சரி, மாநில அரசாங்கம் செய்யல, வேலை செய்யலன்னா மத்திய அரசாங்கம் சொல்லலாம். 98% மேல என்ன சார் வேலை செய்ய முடியும்? 60% இருக்கிற மாநிலம் 98% இருக்கிற மாநிலத்துக்கு கத்துக் கொடுக்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான்.